ஈரான்ல இருக்கிற இலங்கையர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான புதிய அப்டேட், அதாவது அதுல இருக்கிற விஷயங்கள், சிக்கல்கள் தொடர்பாக இன்றைய நாள்லயும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே போல இஸ்ரேலில் இருந்தும் நாளைய நாள்ல 3 பேர் இலங்கைக்கு வந்து சேர்றாங்க. இது எப்படி வராங்க, இனி வரவங்க எப்படி வரணும் அப்படின்ற தகவல் கூட இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கு. அதோட ஈரானிய சுப்ரீம் லீடர் ஒரு முக்கியமான உரையை இன்று நிகழ்த்தி இருக்காரு. இது தொடர்பான தகவல்கள் இன்றைய நாள்ல வெளியாகி இருக்கு. அதோட இன்று நடந்திருக்கிற மிக முக்கியமான செய்திகளை சுருக்கமா இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். அதாவது நேற்றைய நாள்ல நாம சொன்ன விஷயம், எல்லா இடமும் பேசிய விஷயம், ஈரானிய வெளியுறவு அமைச்சர் இன்றைய நாள்ல ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அவர்களை சந்தித்திருக்காரு. இதுல நிறைய பேசப்பட்டிருக்கிறது. இதுல மிக முக்கியமா சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், ஈரானுடைய அத்தனை தேவைகளுக்கும், ஈரானுடைய மக்களுடைய அத்தனை உதவிகளுக்கும் ரஷ்யா உதவி செய்யும் அப்படின்ற ஒரு தகவலை ஈரானிய வெளியுறவு அமைச்சரிடம் புட்டின் குறிப்பிட்டிருந்ததாக சொல்லப்பட்டு சர்வதேச ஊடகங்கள்ல பெரிய அளவான செய்தியாக இருந்தது. அதாவது மிகப்பெரிய ஒரு நாடு வெளிப்படையான உதவிகளை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கூறியிருக்கிறது. ஏற்கனவே ரஷ்யா ஈரானோடு மிக நெருக்கமான ஒரு நாடு. எனவே ஈரான் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய சுதந்திரத்துக்காகவும் போராடுறதுக்கு அல்லது சண்டையிடுறதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஏதும் உதவிகள் தேவைப்படும் பட்சத்துல ரஷ்யா அந்த உதவியை மக்களுக்கும் ஈரானுக்கும் செய்ய தயாராக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான கருத்தினை அவர் இன்றைய நாள்ல சொல்லியிருக்காரு. ரைட். இதோடு சேர்த்து இன்றைய நாள்ல மிகப்பெரிய அளவிலான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஈரானுக்கு, ஈரான் இஸ்ரேலுக்கு என்று 2 பக்கமுமே விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாள்ல இடம்பெற்ற அமெரிக்காவினுடைய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் அமெரிக்காவை குறிவைத்து அல்லது அமெரிக்காவினுடைய தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற பதட்டம் உலகம் முழுவதும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற நிலையில மிகப்பெரிய அளவான கண்காணிப்புகள் நடந்து வருது. இன்றைய நாள்ல ஈரானிய அரச ஊடகத்தின் மூலமாக ஈரான் ராணுவம் வெளியிட்ட தகவல், அமெரிக்கா இதை தொடங்கி வைத்தது, நீங்க தான் அதை தொடங்கி வச்சீங்க, இதை முடிக்க போறது நாங்க தான் அப்படின்ற தகவலையும், அமெரிக்க பிரஜைகள் அனைவருமே தங்களுடைய இலக்கு, அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கிற அமெரிக்க பிரஜைகளே தங்களுடைய இலக்கு அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அதுக்கு எதிரான அல்லது அது தொடர்பான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாரு. குறிப்பா சொல்ல போனா மத்திய கிழக்கு நாடுகள்ல அண்மையில இருக்கிற அமெரிக்கர்களை மிக கவனமாக இருக்கும்படியும் உலகம் முழுவதும் உள்ள அமெரிக்கர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மிக அவனமா இருங்க அப்படின்ற மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளை அண்மித்த பகுதிகளில் நிலை கொண்டிருக்கிற 40,000 அமெரிக்க படை வீரர்கள் இப்பொழுது தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் வளமையை விட சில விஷயங்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமில்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இன்றைய நாளில் சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம், ஈரான் வந்து ஒரு மகத்தான நாடா மாறணும், அந்த நடவடிக்கைக்காகத்தான் அமெரிக்கா இப்பொழுது இந்த களத்துல இருக்கு. அப்படி மாற முடியாமல் போனால் அதற்கு எதிராக அல்லது இப்ப இருக்கிற ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் அல்லது மாற்றப்பட வேண்டும், இந்த ஆட்சியை மாற்றினால் ஈரான் மகத்தான நாடாக மாறும் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து இன்றைய நாள் இருந்தது. எது எப்படி இருந்தாலும் ஈரான் இந்த போருக்கான பேச்சுவார்த்தைக்கோ அல்லது இந்த போரை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு முனைப்பிலும் இல்லை என்றத இன்றைய நாள்ல ஈரானுடைய அறிவித்தல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஈரானுடைய 6 விமான நிலையங்கள் மீது இஸ்ரேல் இன்றைய நாள்ல மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இதுல வந்து பல விமானங்கள் சேதமடைந்திருப்பதாகவும், விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்புற மையங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதாகவும், வானத்துல இருந்தே எரிபொருட்களை கொண்டு சென்று இன்னொரு விமானத்துக்கு நிரப்பக்கூடிய அளவிலான விமானங்களையும் தாக்கி அளித்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் இன்றைய நாள்ல சொல்லியிருக்கிறது. இதற்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகளை ஈரான் தெரிவித்திருக்கிறது. இன்றைய நாள்ல ஈரான் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. மிக பலமான, மிக வேகமான ஏவுகணைகள், அதாவது இஸ்ரேல்ல கொண்டு 7 நிமிடங்கள்ல ஈரான்ல இருந்து ஈராக்கை தாண்டி மிக வேகமாக, அதாவது 1000 கிலோமீட்டர்களுக்கு அதுங்கால் இருக்கிற இஸ்ரேலுக்கு 7 நிமிடங்கள்ல சென்று வெடிக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக இன்றைய நாள்ல ஈரான் இஸ்ரேலை தாக்கி இருக்கிறது. இதன் காரணமாக இஸ்ரேலினுடைய பல நகரங்கள்ல எச்சரிக்கை ஒலி விடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இது ஒலிக்கப்படுகிறது. மிக வேகமாக மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான அறிவித்தலை இஸ்ரேல் அரசாங்கம் தொடர்ச்சியாக, இஸ்ரேல் ஊடகங்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இவ்வளவு
ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுது. ஈரான், இஸ்ரேல் மீது அவ்வளவு பெரிய தாக்குதல்களை மக்கள் குடியிருப்பு மேல, பொது கட்டடங்கள் மேல கொண்டு போய் விழுகுது. மிக மிக பெரிய அளவான சேதம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஆனா மக்கள் இறக்கிற எண்ணிக்கை மிக குறைவா இருக்கு. மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதுக்கு காரணமே இஸ்ரேல்ல ஒவ்வொரு வீடுகள்லயும் சுரங்கம் அல்லது பங்கர் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. அந்த அளவிலான ஒரு அறை அல்லது பங்கர் அறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வீடுகள்லயும், ஒவ்வொரு கட்டடங்கள்லயும். எனவே இந்த எல்லாம் ஒலிக்கும் போது உடனடியாக மக்கள் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. கட்டடங்கள் என்னதான் சேதமடைந்தாலும் மக்களுடைய உயிரிழப்பு குறைவு. ஆனாலும் கூட மிகப்பெரிய அளவான உயிரிழப்புகள் கடந்த 2-3 நாட்கள்ல ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் ஈரான் பக்கமும் ஏற்பட்டிருக்கு, இஸ்ரேல் பக்கமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்கள் இப்பொழுது வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. ஈரான் வெளியிட்ட அறிக்கையின்படி 13ஆம் திகதி இந்த போர் தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் 400 பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க. 400 பேர். அதுல 13 குழந்தைகள் என்று சொல்லப்படுது. 3000த்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்ததாக சொல்லப்படுது. ஈரான் இந்த தகவலை வெளியிட்டாலும் இஸ்ரேல் வந்து இதுவரையில முழுமையான தகவல்களையோ அல்லது அங்கு ஏற்பட்டிருக்கிற சேதம் தொடர்பான தகவல்களை இதுவரையில வெளியாகல. ஆனா நேற்றைய நாள்ல ஈரான் மீது அமெரிக்க விமானங்கள் தாக்கிய அந்த தாக்குதலை தொடர்ந்து அதனுடைய சேத விவரமோ அதனால என்னென்ன விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ இந்த எதையுமே வந்து ஈரான் இதுவரையில வெளிப்படையாக வெளியிடவில்லை. இன்று மாலை வேளையில அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு முதல்ல ஈரானிய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காரு. இந்த தகவல் தொடர்பாக இன்றைய நாள்ல பெரிய அளவா எதிர்பார்க்கப்பட்டது. இந்த அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்படுகிறதா, அவர் என்ன உரையில சொல்ல போறார் அப்படின்ற மாதிரியான தகவல்களை எதிர்பார்த்திருந்த நேரத்தில் அவருடைய உரை இன்றைய நாள்ல வந்திருக்கு. இந்த தாக்குதல், அமெரிக்கா செய்த இந்த தாக்குதல் புத்திசாலித்தனமானதாக இருக்காது. இது மட்டும் இல்லாம ஈரானை பொறுத்தவரையில ஈரான் என்ன நினைத்ததோ அதை செய்து முடிக்கும், பின்வாங்க போறது இல்லை அப்படின்றத அவர் ஆணித்தனமா சொல்லி இருக்கிறார். அதே நேரத்துல எதிர்ப்பதுதான் எங்களுடைய வழி, பதிலடிக்கு நாங்க எப்பவுமே தயாராக இருக்கிறோம். அமெரிக்கா தாக்குதலை ஒரு போர் நடவடிக்கை என்பதையே நாங்கள் உணர்கிறோம். தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் இந்த முடிவுகளை கண்டிப்பாக சந்திக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்காரு. முஸ்லிம் நாடுகள், ஒடுக்கப்படும் மக்கள் அனைவரும் இந்த போர்ல ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றதையும் அவர் வலியுறுத்தி அழைப்பு விடுத்திருக்க ஒரு பேச்சும் அவருடைய உரையில இன்றைய நாள்ல இருந்தது. ட்ரம்ப் குறித்து கடுமையான விமர்சனத்தை அவர் இன்றைய நாள்ல வெளியிட்டிருந்தாரு. இப்படியான ஒரு முட்டாள்தனமான தலைமையை ஒரு நாடு கொண்டிருக்கிறது, எனவே அதற்கு எதிரான நடவடிக்கைகளை ஈரான் தொடர்ந்தும் மேற்கொள்ளும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஈரான் எந்த இடத்துல அமெரிக்காவினுடைய நிலைகளை தாக்க போகிறது, அல்லது நேரடியாகவா அல்லது மறைமுகமாகவா அல்லது ஏற்றுமதியிலா அல்லது எண்ணெய் ஏற்றுமதியிலா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் அமெரிக்காவை தாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நேரடியாக குண்டுதான் போடணும்ன்ற அவசியம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல எதை ஈரான் கையாள போகிறது என்பதையும் இப்பொழுது உற்று நோக்குன்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ஈரான், இஸ்ரேல்ல இருக்கிற இலங்கையர்கள் தொடர்பாக இன்றைய நாள்ல புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது தொடர்பாக இன்றைய நாள்ல பலர் கேட்டிருந்தீங்க. இப்போது இறுதியாக கிடைத்த தகவலின் அடிப்படையில ஈரான்ல 41 இலங்கையர்கள் இருக்காங்கன்றது உறுதி செய்யப்பட்டிருக்குது. அவர்களுடைய 4 பேர் ஏற்கனவே நாட்டிலிருந்து வெளியேறி இலங்கைக்கு வந்துட்டாங்க. அதுல ஒரு மாணவர் இன்றைய நாள்ல நாட்டிலிருந்து வெளியேறி இருக்காரு. 3 பேர் அசர்பைஜான் வழியாக வருவதற்கான அனுமதிக்காக காத்திருக்காங்க. அதோடு மட்டுமாமல் ஒரு குடும்பம் 8 நாள் குழந்தையோடு அடுத்த கிழமை இந்தியாவினுடைய உதவியோட நாட்டுக்குள்ள வரதுக்கான அனுமதி இப்பொழுது அதாவது ஈரான் தூதரகத்தால இப்பொழுது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தூதரகம் ஒவ்வொரு இலங்கையரையும் நேரடியாக கண்காணித்து அவர்களுக்கான உதவிகளை செய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் பக்கமாக இதுவரைக்கும் 11வது நாள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற யுத்தம். 3 இலங்கையர்கள் நாளை நாட்டுக்கு வராங்க. டடாப் எல்லை வழியாக அவர்கள் விமானம் மூலமாக கட்நாயக்க விமான நிலையத்தை வந்து அடைவாங்கன்னு சொல்லப்படுகிறது. 12 பேர் இலங்கை தூதரகத்தோடு, இஸ்ரேலில் இருக்கிற இலங்கை தூதரகத்தோடு தொடர்பு கொண்டு அவர்களும் நாட்டுக்குள் வருவதற்கான வேலைகளை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் வருகின்ற நாட்கள்ல இந்தியாவின் உதவியோடும் ஈரான்ல இருந்தும் இஸ்ரேல்ல இருந்தும் மக்கள் இலங்கைக்கு வருவாங்க. எகிப்து வழியாக அந்த பாதை வழியாக கூட 6 பேர் நாளை அல்லது மாலை மறுநாள் இலங்கையை வந்து அடைவார்கள் அப்படின்ற மாதிரியும் இப்பொழுது புதிய தகவல் வெளியாகி இருக்கு. எனவே இது தொடர்பாக அங்க இருக்கிறவங்க அந்தந்த இலங்கை தூதரகங்களோடு தொடர்பு கொண்டால் முழுமையான உதவிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இலங்கையை பொறுத்தவரை இன்றைய நாள்ல எரிபொருள் தட்டுப்பாடு வந்துடுமோ அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல பல பெட்ரோல் நிலையங்கள், எரிபொருள் நிலையங்கள்ல அதிகளவான மக்கள் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அல்லது இலங்கையினுடைய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா,
2 மாத காலத்துக்கு எரிபொருள் தட்டுப்பாடு எதுவுமே இருக்காது. அதுக்கு பிறகுள்ள காலத்துக்கு கூட எரிபொருட்கள் இப்பொழுதே தயார் நிலையில் இருக்கு. ஆர்டர் செய்யப்பட்டு இடையில வந்து கொண்டிருக்கு. எனவே மக்கள் வந்து எந்த வகையிலும் கவலைப்பட தேவையில்லை. எந்த வகையிலும் கலவரப்படவும் தேவையில்லை. முன்கூட்டிய எரிபொருள்களை பெற்றுக்கொள்ளவும் அவசியம் இல்ல. எரிபொருள் தட்டுப்பாடு வர வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி உறுதியா சொல்லியிருக்காங்க. இதுல எந்த ஒரு குழப்பமும் இருக்க தேவையில்லை அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. மக்கள் இதுல எந்த ஒரு குழப்பமும் அடைய தேவையில்லைன்றதுதான் உண்மை. அதாவது 2 மாச காலத்துக்கு இங்க என்ன நடந்தாலும் எரிபொருள் இருக்கும். அதுக்கு பிறகான 2 மாசத்துக்கும் எரிபொருட்கள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வருஷத்துல எரிபொருள் தட்டுப்பாடு இலங்கையில இருக்காது. விலையேற்றம் சிலுவல வரலாம். ஏன்னா கச்சா எண்ணெயோட விலை நாளுக்கு நாள் அதிகரிக்குது. ஒவ்வொரு நாளும் அதிகரிக்குது. இதன் காரணமாக எரிபொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கலாம் ஒழிய தட்டுப்பாடு வராது அப்படின்றத இன்றைய நாளையும் உறுதி செஞ்சிருக்காங்க. அதோட இன்னுமொரு செய்தியை பார்த்தேன். இந்த 6 மாத காலத்துல 2 டொன் எடை கொண்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதாவது 2000 கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்குன்னா பாருங்க. இவ்வளவு போதைப் பொருட்கள் நாட்டுக்குள்ள வருகுது. கைப்பற்றப்பட்டதே இவ்வளவுண்டா, கைப்பற்றப்படாதது இதை விட 10 மடங்கு இருக்கும். அந்த அளவு போதைப் பொருட்கள் நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுதா? இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு நாட்டை பாதிக்குது அப்படின்றது இந்த ஒரு சின்ன விஷயத்துல இருந்து தெரியுது. இந்த நிலைமை அப்படின்றது இலங்கையில பெரிய ஒரு அச்ச நிலையை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகுது அப்படின்றதுல மட்டும் நிச்சயமான உண்மை. எனவே இந்த விஷயம் தொடர்பாக இப்பொழுது பலதரப்பட்ட தேடுதல்கள், பலதரப்பட்ட விஷயங்கள் இதுல ஆராயப்படுகிறது. எனவே வருங்காலத்துல இந்த போதைப் பொருளை முற்றாக ஒழிக்க நடவடிக்கைகளையும் இப்பொழுது அரசாங்கம் மேற்கொண்டு வரதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாள்ல அதிகமா பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.